வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். realme GT2 Pro இப்போ தான் லான்ச் ஆச்சு 2 வீக்ஸ் முன்னாடி. இப்போ வந்து GT2 லான்ச் ஆயிருக்கு. சைலண்ட்டாக லான்ச் வேண்டிய எதுவுமே வைக்காமல் அப்படியே லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து 35,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோனா 30,000க்கு லான்ச் ஆயிருக்கு. HDFC கார்டோட ஆஃபரில் ஒரு 888 ஃபோனு 30,000 ஆஃபரில் ஒரு நல்லதாக இருக்குது. இதுக்கும் GT2 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் வந்து Quad HD இருந்துச்சு, அப்புறம் 8Gen 1 இருக்குது. இதில் வந்து ஃபுல் HD 888 இருக்குது. மற்றபடி டிசைன் அதே தான், கேமராவும் அந்தளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். பாக்ஸ் அதே பாக்ஸ் தான், பேப்பர் டெக் மாஸ்டர் டிசைன். அதனால் இந்த நவுட்டோ ஃபுகுஷிவா அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ சார் வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து 1.096, பாடி சார் வந்து 0.881. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. 5G பேண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. 5G SA, N1, N3, N5, N8, N28A, N41, N78, N41 NSA வந்து N41, N77, N78 நிறைய 5G பேண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 120Hz E4 AMOLED, அது வந்து LTPO 2.0 Quad HD இருந்துச்சு. இது LTPO பேனல் கிடையாது, ஆனால் 120Hz வரைக்கும் AMOLED ஸ்க்ரீனு கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். பேப்பர் டெக் மாஸ்டர் டிசைன், அதே டிசைன் தான். 888 இருக்குது. சோனி IMX766 OIS, அதே கேமரா தான். பார்ப்போம் எப்படி இருக்குது, டிசைனும் அதே தான் இருக்கா அப்படின்ட்டு. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB மாடலு, ஒயிட் கலரு. எம்ஆர்பி 44,999 போட்டிருக்கு. ஆனால் அவங்க விற்கிறது வந்து 38,999. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஃபோன் இருக்குது. அதே தான் GT2 ப்ரோவில் என்ன வந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் கேஸு, இது கிரே கலர் கேஸு, சூப்பர் டாட்டு, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். 65 வாட் தானே? ஆமாம், 6.5 amps வரைக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் கேபிள், அவ்வளோதான். டைப் A டு டைப் C தான். டைப் C டு டைப் C இப்போ நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை, மொத்தமாக யாருமே OnePlusம் கொடுக்குறது இல்லைன்னு. அதே டிசைன் தான், பேப்பர் டெக் மாஸ்டர் டிசைன். அதே மாதிரி பஞ்சுவல் ஸ்க்ரீன் தான். பேக்கில் வந்து 50 MP OIS மேட்ரிக்ஸ். டிஃப்ரென்ஸே இல்லையே. இது வந்து GT2 Pro, இது வந்து GT2. அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே பார்த்தா ஃபோனோட டிசைனு இதெல்லாம் பார்த்தா டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. இன்டர்னல்ஸில் தான் ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே தான். பேக்கில் வந்து இதில் மெயின் சேஞ்ச் என்னென்னா, இதில் வந்து மைக்ரோஸ்கோப் கேமரா இருக்குது GT2 ப்ரோவில், அந்த 2 MP. இதில் வந்து நார்மல் மேக்ரோ கேமரா இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 50 MP மெயின் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதே ஃப்ரண்ட் கேமரா. பாட்டமில் வந்து அதான் ஃபுல்லாக மெட்டல் தான். மெட்டலாக இல்லையா? இது மெட்டல் கிடையாது. இதில் வந்து மெட்டல் வித் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இதுவும் மெட்டல் தான், ஆனால் ஆண்டனா பேண்ட்ஸு சுத்தமாக இல்லை. டிசைன் ஓகே. ஸோ இதில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் கிடையாது, வெறும் டுவல் சிம் மட்டும்தான். ஸோ டுவல் சிம் மட்டும்தான் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, USB டைப் C போர்ட் இருக்குது, லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி மைக்ரோஃபோன் டாப்பில் இருக்குது. இந்த இயர்பீஸ் கிரில்லும் செகண்டரி மைக்ரோஃபோன், இந்த செகண்டரி ஸ்பீக்கர் மாதிரி ஆக்ட் ஆகும். அவ்வளோதான். ரைட் சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு வால்யூம் ரெக்கர்ஸ் எல்லாம் இது மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. செக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது வழக்கம் போல். அபவுட் டிவைஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது, realme 3.0 இருக்குது. அப்டேட்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும், 4 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும். 888 இருக்குது. ரேம் எக்ஸ்பான்ஷன் அப் டு 7GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பான்ஷன். நம்ம GT2வில் பார்த்த மாதிரியே எல்லாமே இருக்குது. அடுத்தது டிஸ்பிளே தான் மெயின் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து Quad HD இருக்குது, இதில் வந்து ஃபுல் HD தான். ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. வீடியோ மோஷன் MEMC பேஸ்டு வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் அது இருக்குது. அது தவிர வீடியோ கலர் என்ஹான்சரு இது எல்லாமே இருக்குது. இமேஜ் ஷார்ப்னரு இது எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஓகே, இது இல்லை. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு ஆட்டோ செலக்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகும். பேட்ரி லைஃப்பும் மிச்சமாகும். அது தவிர ஹை ஸ்ட்ரிக்ட்லி 120னா ஹை செட் பண்ணால் போதும்.
அவ்வளோதான் இருக்குது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்டில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஃபிங்கர் பிரிண்ட் ஓகே, டக்குனு நல்லா இருக்குது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ரியல்மி லேபில் டுவெல் மோட் ஆடியோ இருக்குது, டிசி டிமிங் ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்லீப் கேப்சூல், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லேயும் இது கொடுக்குறாங்க. இதை வச்சா ஹார்ட் ரேட்டு எவ்வளோன்ட்டு மெஷர் ஆகும், 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இது எல்லா ரியல்மிலையும் இப்போ கொடுக்குறாங்க டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறது. ஸோ அடுத்தது எய்டாவில் போய் பார்த்தா 12GB 11GB ரேம் இருக்குது, 256GB 224GB இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 888. கண்டிப்பாக கேமிங் வீடியோ வரும், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். 6.62 இன்ச்சு E4 AMOLED தான். ஸோ பிரைட்னஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 5000 mAh பேட்டரி, 60W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோவில் போய் பார்த்தா HDR10 HDR10 + HLG. ஸோ வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாதனால 6090 120 தான் போகும். வைட் சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பில் HDR சப்போர்ட் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தாச்சு, HDR சப்போர்ட் இல்லை. அடுத்தது ஆப்வியஸ்லி ஸ்னாப்ட்ராகன் ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஜிகேமும் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா. சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது, மேக்னெட்டிக்கு, கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி, எல்லா சென்சாருமே இருக்குது. அடுத்தது வீடியோ. ஸோ அந்த HDR என்ஹான்ஸ்மெண்ட் ஆனில் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 2160p தான் ஓடிட்டுருக்கு. ஸ்ட்ரகிள் ஆகுதா, ஸ்மூத்தாக இருக்கா? கண்டிப்பாக 888 ஸ்மூத்தாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பூஸ்டடாக இருக்குது கலர்ஸ்லாம். அந்த HDR மோட் ஆன் பண்ணதுலேருந்து கலர்ஸ்லாம் ரொம்ப சைடில் வியூங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு, நல்லா பூஸ்டடாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அடுத்தது ஸ்பீக்கர்ஸ், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். செவன்ட்டி 30 தான் மோஸ்ட்லி, அதே மாதிரி தான் இருக்குது. ரியல்மி GT2 ப்ரோவில் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் பண்ணல போட்டிருக்காங்க. ஓகே, அதே கேமரா தான், டெலிஃபோட்டோ இல்லை. ஸோ 1x, இது வந்து அல்ட்ரா வைடு, 2x, எவ்வளோ 5x 10x வரைக்கும் போகும். டிஜிட்டல் ஜூம் தான். IMX766 அதே சென்சார் தான். OIS இருக்குது. வேறு என்ன, ஃபோட்டோ போர்ட்ரேட் மோட் இருக்குது, வீடியோ மோடு, நைட் மோடு. மோர் ஆப்ஷன்ஸில் போனால் ப்ரோ மோட் இருக்குது, அல்ட்ரா மேக்ரோ. ஸோ அதான் அதில் வந்து மைக்ரோஸ்கோப் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து அல்ட்ரா மேக்ரோன்னு இருக்குது. ஸோ அந்த 2MP கேமரா அது மாற்றிருக்காங்க. மற்றபடி இது இருக்கான்னு செக் பண்ணுவோமா, அதில் வந்து அந்த HDR HAF அவ்வளோதான் இருக்குது. ஸோ 10-bit சப்போர்ட் வந்து ப்ரோவில் இருக்குது, இதில் வந்து இல்லை, அது மட்டும் மிஸ்ஸிங். இதில் வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K சப்போர்ட் இருக்குது, மோஸ்ட்லி 4K 30 FPS அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் 1080p தான் மேக்ஸிமமு. ஃப்ரண்ட் கேமரா டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டு. ரியல்மி GT2 ப்ரோவில் வந்து 32MP ஃப்ரண்ட் கேமரா இருந்துச்சு, இதில் வந்து 16MP. இந்த முன்னாடி எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற அதே 16MP சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. K வீடியோ சாம்பிள்
realme GT2 ஜூம் ஆப்ஷன் இருக்குது. 8x வரைக்கும் ஜூம் போகும். டிஜிட்டல் ஜூம் தான், ஏன்னா இதில் டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது இது பார்க்குறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்சு இதில் பார்க்குறதுக்கு ஓகே தான் இருக்குது. ஜூமில் இருக்கா? அல்ட்ரா வைட் கேமரா 1080p தான் மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா இது வந்து 8MP கேமரா. ப்ரோ மாடலில் 50MP கேமரா இருந்துச்சு, அதனால் 4K சப்போர்ட் இருந்துச்சு. இதில் வந்து 8MP கேமரா தான் இருக்குது. ஓகே, இதில் அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி. ஆனால் 50MP அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ அப்பச்சர்? f2.8 அப்பச்சர்னு நினைக்கிறேன். ஸோ மேனுவலில் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது இதில் பார்க்குறதுக்கு ஓகே, பரவாயில்ல. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் EAS தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் கேமராவில். 16MP கேமரா. ஃப்ரண்ட் கேமரா அல்ட்ரா ஸ்டடி மோட், நார்மல் மோடு இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்லைட்டாக ஜூம் பண்ணிக்குது. EAS தான் யூஸ் பண்ணுறாங்க. 16MP கேமரா ஓகே. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? ஓகே, இதில் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எனக்கு எதுவும் தெரில. ஆனால் ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது ஃப்ரண்ட் கேமரா. ரியல்மி GT2ஓட போர்ட்ரேட் வீடியோ எப்படி இருக்குது? ஸோ 1080p தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. ரியர் ஃப்ரண்ட் ரெண்டுமே 1080p தான் சப்போர்ட் இருக்குது. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? GT2 ப்ரோ அளவுக்கு GT2 இருக்கா? ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ரியல்மி GT2 ப்ரோ அளவுக்கு இது இருந்துச்சா? GT2 இருந்துச்சா? எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது? கண்டிப்பாக முடிஞ்ச டைம் இருந்தால் கம்பேரிசன் கூட போடலாம், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது விலை கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. 35,000 ரூபாய்க்கு ஒரு 888 விலை கம்மியாக ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து 888க்கு அப்புறம் டேரெக்டாக 8 Gen 1 போயிட்டாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு 888க்கும் 8 Gen 1க்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கொஞ்சம் பவர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி கேமிங் இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் ஹீட் ஆகுதா இல்லையா, என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துட்டுருக்கு, அதுலேயும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ரியல்மி GT2ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வேலை சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.